மயோபியா ஒரு ஷார்ட் சைட் நமக்கு வந்துடுது அப்படின்னா அது பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவுட்டோர் கேம்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணும். ஸோ எவ்ரி டே 2 hours பிளேயிங் அவுட் இன் த சன். இட்ஸ் நாட் பி இன்டோர் கேம், இட் ஷுட் பி அவுட்டோர் கேம். செகண்ட் நீங்கள் ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணணும். ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ 20-20-20 ரூல். ஸோ மேக்ஸிமம் ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணும், எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்க்ரீன். And in case you have to definitely do some assignments, வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும்னா every 20 minutes try to take a 20 seconds visual break. Visual break it can be in the form of looking at some distant objects for 20 seconds. 20 minutes work பண்ணுங்க, அப்புறம் ஒரு 20 seconds try to blink 3 times firmly. அதுக்கப்புறம் 20 minutes work பண்ணுங்க, then take a break of 20 seconds, just simply close your eyes. So இதுதான் அந்த 20-20-20 rule. In addition to that, elbow rule அப்படின்னா you have to have at least a forearm distance between your eyes and your book or text or any kind of device. At least that forearm or an arm's distance is definitely recommended. And proper lighting இருக்கணும். So whenever you're working, so make sure that you have a well lit room while you are reading, writing. Use proper reading tables. So நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி பெண்ட் பண்ணி ட்ராயிங் போடுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ மோர் தேன் 10 minutes அந்த மாதிரி ஸ்டூப் பண்ணி பெண்ட் பண்ணி அந்த போஸ்டில் அவங்க ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கோ இல்லை ட்ராயிங் ஒர்க்கோ இல்லை இன்ட்ரெஸ்டடாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தா that has to be definitely discouraged because that will tend to increase the power. So இது போக we have special myopia control glasses. Myopia control glasses அப்படின்னா நார்மல் கன்வென்ஷனல் ஸ்பெக்டக்கிள் கிளாஸஸை விட இது it tries to reduce the increase in progression. ஸோ இப்போ -4 இருக்கு ஒரு குழந்தைக்கு அப்படின்னா -4 அடுத்த ஒரு 6 monthsலையோ 1 yearலையோ -5 அப்படின்னு ஆகிறத கொஞ்சம் தடுக்கும். ஸோ -4னா அது ஒரு -4.25 ஆர் -4.5 0.5 பவர்க்குள்ளே அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் அது ட்ரை பண்ணும். அதுக்கு வேரியஸ் கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி டிம்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ் அண்ட் யூ ஹாவ் ஹால்ட் ஸ்பெக்டக்கிள்ஸ், அதே போல் கேர் ஸ்பெக்டக்கிள்ஸ்ன்ற கான்செப்ட்ஸில் யூ ஹாவ் வேரியஸ் பிராண்ட்ஸ் லைக் ஸ்டெல்லிஸ்ட், மயோவிஷன், மயோகேர் அண்ட் வேரியஸ் பிராண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பவர் ரிடக்ஷனை கொஞ்சம் மேக்ஸிமம் குறைக்கும். ஸோ தட் டசன்ட் மீன் தட் அதை போட்டுட்டு ரொம்ப நேரம் டிவி பார்க்கலாம், ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. யூ ஹாவ் டு ஃபாலோ ஆல் தீஸ் அண்ட் இன் அடிஷன் you have to use these myopia control spectacle lenses. And some doctors are also prescribing low dose atropine eye drops which also will benefit the child. ஸோ அது டெய்லி ஒரு ட்ராப்பு அட் நைட் டைமில் போடும்போது உங்களுக்கு லாங் ரன்னில் அந்த ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலி பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் அது பார்த்துக்கும். ஸோ இதை எப்படி மானிட்டர் பண்ணுறதுன்னா that is one equipment to measure the axial length of the eye. So every year it is very very important that you actually take a measurement of your eyeball length and அடுத்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ மோர் தேன் 0.1 millimeter இன்க்ரீஸ் இன் பவர் இருந்ததுன்னா, ஆக்சியல் லென்த் இன்க்ரீஸ் ஆகி இருந்ததுன்னா ஆர் மோர் தேன் 0.5 diopter இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் நீட்ஸ் மச் மோர் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ to conclude, play outdoor games for at least 2 hours a day, reduce your screen time. Third thing, use proper myopia control spectacle lenses, and if your doctor prescribes this low dose atropine eye drops, please do follow that meticulously as well. So இந்த பாரதியார் சொல்ற மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்ற பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. Thank you very much.